வணக்கம். என் பேர் சிவரங்கன். சொந்த ஊர் அறந்தாங்கி. நான் திருவாவடுதுறை ஆதீனத்தில் பயிற்சி வகுப்பிலே கடந்த 2000 2020 ஆண்டு வரை கிட்டத்தட்ட ஒரு 10 தொகுப்புகள் நான் திருமுறை, அதுவரை சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்புகள் இதையெல்லாம் நடத்தி சித்தாந்த ரத்தினம், சித்தாந்த நன்மணி, சித்தாந்த சிரோன்மணி என்கிற 3 பட்டயங்கள் பெற்று 23வது குருமகா சன்னிதானம் தீட்சை பெற்று அதன் பின்னாலே நிறைய திருவாசகங்கள், திருமுறைகளை பாடி பயிற்சி எடுத்து ஒரு குழுவாக, ஒரு 50 பேரை கொண்ட குழுவாக வைத்து நடத்தி கொண்டு வருகிறேன். அந்த அடிப்படையில் அறந்தாங்கியிலே ஒரு நலிவடைந்து சிதிலமடைந்திருந்த ஒரு சிவாலயத்தை எடுத்து திருப்பணி செய்து குடமுழுக்கு செய்து அதன் பின்னாலே, அதற்கு பின்னாலே பெருமகளூர், கோட்டைப்பட்டினம், கொரட்டூர், இப்படி ஒரு 5-6 சிவாலயங்கள் எடுத்து அன்பர்களுடைய பேருதவியாலே திருப்பணி செய்யப்பட்டு குடமுழுக்கு செய்திருக்கிறேன். அந்த அடிப்படையில் திருமுறைகளையும் முறையாக பயின்று அதேபோல் சித்தாந்த வகுப்புகளிலும் தேர்ச்சி பெற்று இந்த 24 பண்களிலே பாடக்கூடிய ஒரு பயிற்சியும் எனக்கு தந்தார்கள். அதே போல் சித்தாந்த வகுப்பிலே கிட்டத்தட்ட ஒரு 10 தொகுப்பு, 2 வருஷம் ஒரு தொகுப்பு, அதில் 10 தொகுப்பு நான் பயிற்சி எடுத்திருக்கிறேன். அதே போல் 10 தொகுப்புக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 பேராசிரியர்கள் எனக்கு பாடம் நடத்தியிருக்க, பெரிய பெரிய ஜாம்பவான்கள் அவர்கள்லாம். ஐயா கரந்தை தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் குஞ்சிதபாதம் ஐயா, அதேபோல் நல்ல சிவம் ஐயா, அதேபோல் ஜெயபால் ஐயா, குமாரவேல் ஐயா, இப்படி பெரிய பெரிய ஜாம்பவான்கள், சைவ சித்தாந்தத்தில் பெரிய பெரிய ஜாம்பவான்கள், அவர்களிடத்திலே நான் பாடம் கற்றுக்கொண்டேன். அதே போல் இந்த திருமுறை வகுப்பு முடித்து, நம்ம சித்தாந்த வகுப்பு முடித்து திருமுறைக்கு வருகிற போது அவர் கனகராஜ் என்ற ஓதுவார் மூர்த்தி, அவர் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலம் பயிற்சி நடத்தி இந்த 24 பண்களிலும் பாடுகிற அளவிற்கு பயிற்சி தந்தார். அதில் 24 பண்ணில் பெரும்பாலும் யாழ்முறிப்பணி என்று ஒரு பண்ணு இருக்கிறது. அது ஞானசம்பந்த பெருமானும் அதேபோல் நம்ம திருஞான சம்பந்தருக்கு யாழ் வாசித்து கொண்டிருந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணர் என்பவருக்கும் ஒரு போட்டி அந்த யாழ்முறிப்பண் பாடப்பட்டு அந்த யாழ்முறியிலே அதை வாசிக்க முடியாமல் யாழை உடைத்து விடுகிறான் தான். அப்பேற்பட்ட பண்ணு அது, அவ்வளவு அற்புதமான பாடல். அதையெல்லாம் எனக்கு கற்றுத்தந்தார்கள். அதற்கு பின்னாலே இந்த சிவாலய திருப்பணியும் திருவாசக முற்றுவதலும் தொடர்ந்து 1000க்கும் மேற்பட்ட திருவாசக முற்றுவதல்கள் நடத்தியிருக்கிறேன். அது மாதிரி அந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று யாத்திரைகள்லாம் செய்து கொண்டு வந்தோம். அந்த அடிப்படையில் நான் திருப்பரந்துரை என்று சொல்லப்படுகிற இந்த மணிவாசக பெருமான் திருவாசகம் இயற்றிய இந்த மண்ணுக்கு வழிபடுகிற காலத்தில் இங்கே வெளியூரிலிருந்து வருகிற அடியார் பெருமக்கள் இரவிலே தங்கி அல்லது அவர்களுடைய அத்தியாவசிய கடமைகளை ஆற்றுவதற்கு இங்கே நிறைய அதுக்கான வாய்ப்புகள் இருந்தும் அவையெல்லாம் சரிவர செயல்பட முடியாமல் இருந்த காரணத்தினால் ஒரு ஆசை வந்தது. இதுபோல் ஒரு சிவமடத்தை அமைத்து அடியார் பெருமக்களுக்கு தொண்டு செய்யலாமே என்று இந்த ஊருக்கு வந்தேன். நிர்வாகத்தை அணுகுகிற போது இங்கே இருக்கிற மரியாதைக்குரிய ஐயா செல்லையா பிள்ளை அவர்கள் என்னை பற்றி விசாரித்து எல்லாம் செய்த பின்னாலே அவர் சரி பரவாயில்லை, நீங்கள் செய்யலாம் என்று எனக்கு ஒரு இடமும் தந்தார்கள். அந்த இடத்திலே போய் மடம் அமைப்பதற்கான எல்லா வேலைகளும் பார்க்கிற பொழுது திடீரென்று இந்த ஊர்க்காரர்கள் அதுக்கு தகராறு செய்து அதெல்லாம் இங்கே சைவ மடம் அமைக்கக்கூடாது என்று தடுத்து விட்டார்கள். தடுத்த உடனே நான் சரி பரவாயில்லை, நமக்கு இந்த பாக்கியம் கிடைக்கவில்லை என்று நினைத்து திரு செல்லையா பிள்ளை அவர்களிடம் முறையிட்டு, சரி ஐயா பரவாயில்லை, நான் வேறு எங்காவது போய் செய்துகிறேன் என்று சொல்லி போகிற பொழுது அவர் என்னை தடுத்து நிறுத்தி, இந்த மண்ணுக்கு நீங்கள் வேறு ஊரில் போய் செய்கிறதா, பரவாயில்லை இங்கே இருங்கள் என்று சொல்லி என்னை தங்க வைத்தார்கள். அதற்கு பின்னாலே அதுக்கு ஒரு கொடுமையான கொரோனா காலம். அந்த காலத்திலே நான் இங்கே தங்குற போது நிறைய சோசியல் பைக்காட்டு, நிறைய கட்டுப்பாடுகளை விதித்தார்கள். அது பண்ணக்கூடாது பேருந்தில் எல்லாம் நிறையா முகக்கவசம் எனப்படி எல்லாம் நிறைய கட்டுப்பாடுகள் இருந்தது, சிரமம் இருந்தது. அந்த காலத்திலே
நம்ம ஆவுடையார் கோயில் தென்பகுதியில் இருக்கிற குறிச்சிக்குளம் மாரியம்மன் கோயில் ஒரு பிரசித்தி பெற்றது. எப்படி மணிவாசக பெருமான் ஆலயம் எப்படி பிரசித்தி பெற்றதோ அதே போலவே அந்த கோவிலும் மிக பிரசித்தி பெற்ற ஆலயம். ஒரு 10 நாட்டார்களுக்கு பொறுப்புள்ள ஒரு அற்புதமான ஆலயம். அது திருவிழா நடக்கிற அந்த வைகாசி மாதம் அந்த திருவிழா நடந்தது. ஆனால் இருந்தாலும் நிறைய இந்த சமய கட்டுப்பாடுகள் நிறையா இருந்ததுனால அந்த 5ஆம் நாள் 6ஆம் நாள் கூழ் வார்ப்பார்கள். மிகப்பெரிய அளவிற்கு நகரம் பூரா ஒரு 100-150 இடங்களில் மக்கள் கூழ் வார்த்து கொடுப்பார்கள். அந்த அம்பலுக்கு கொடுக்கறது மாதிரி பொதுமக்களுக்கு கொடுப்பார்கள். ஆனால் அது கொரோனா காலம் என்ற காரணத்தினால அதை கொடுக்க விடாமல் காவல்துறை தடுத்து விட்டார்கள். அப்போது அந்த சம்பவம் நின்று போனதை மனதிலே கொண்டு வெள்ளையாப்பிள்ளை அவர்கள் கூப்பிட்டார்கள். இந்த மாதிரி அம்பாளுக்கு செய்கிற அந்த கஞ்சி ஊர்க்கிறது நின்று போச்சு, எனவே நீங்கள் முதல்ல இன்னைக்கு அந்த காரியத்தை செய்யுங்கள், நம்ம கோயில் வாசலிலே கொடுப்போம், அது அப்படியே தொடரட்டும் என்று சொல்லி அவர் ஒரு உத்தரவு கொடுத்தார். அந்த அடிப்படையில் உடனே நம்முடைய காளிதாஸ் என்பவரை சமையல்காரை அழைத்து எல்லாமே ஜாமான்களை தயாரிக்கிறது. மறுநாள் காலையிலே அந்த கூழை கொடுக்க ஆரம்பித்தோம். அதாவது இந்த மூலிகை கஞ்சி என்று சொல்லப்படுகிற இந்த கஞ்சியை தயார் பண்ணி கொடுக்குற போது 5/6/2020 அன்றைய தேதி 5/6/2020 ஆரம்பித்து இன்று நிமிடம் வரை ஒரு நாள் கூட தொய்வில்லாமல் இந்த பணியானது நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பின்னாலே இது தொடர்ந்து வெற்றிகரமாக சென்றவுடன் அதுக்கு பின்னாலே இதை ஒரு முறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இதை யோகாம்பாள் சமேத ஆத்மநாதர் சாமி அமுதுப்படையல் அறக்கட்டளை என்று சில அன்பர்களுடைய பேருதவியோடு அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் இதை ட்ரஸ்ட்டாக பதிவு செய்தேன். ட்ரஸ்ட்டாக பதிவு செய்து அதில் செயல் தலைவராக நானும், 2வது செயலாளராக தம்பி பூங்குடியை சேர்ந்த வீரசேகர் செயலாளர், துணை செயலாளர் நம்ம கரகத்திக்கோட்டையை சேர்ந்த செந்தில்குமார், அவர் நம்ம விநாயகா எலக்ட்ரிக்கல் கடை அவர் துணை செயலாளர், துணைத் தலைவராக நம்ம ஆவுடையப்பன் என்பது வடக்கூரை சேர்ந்தவர் கீழே வீதியில் கடை வைத்திருக்கார், அவர் துணை தலைவர். காய்கறி அங்காடி வைத்திருக்கிற ஆறுமுகன் அவங்க பொருளாளராக இருக்காங்க. இப்படி 3-4 பேர் 5 பேரை வச்சு ஒரு 7 பேரை வைத்து முதல்ல பதிவு செய்தோம். பதிவு செய்த பின்னாலே இது தொடர்ச்சியாக நடத்துவதற்கு கொஞ்சம் சிரமங்கள் இருந்தது. அதற்கு பின்னாலே இந்த ட்ரஸ்ட் மெம்பர்கள் என்று கிட்டத்தட்ட ஒரு 25-30 பேரை சேர்த்து ஒரு நாளைக்கு ஒரு ஆள் அதை அந்த ஈடு செய்யலாம் இந்த செலவை என்று சொல்லி தொடர்ந்து இந்த காரியத்தை செய்து கொண்டே வருகிறோம். இந்த காரியத்தில் இந்த கஞ்சி வார்ப்பதில் என்ன ஒரு பெரிய லாபம் என்றால், ஒரு பெரிய பணக்காரர்களிலிருந்து பெரிய மிட்டாமிராசுகள் வரை இருந்து சாதாரண கூலி தொழிலாளர்கள், தினசரி காலையில் கூலி வேலைக்கு செய்கிற அந்த அன்பர்கள், அதே போல் எதுவும் ஆதரவற்றவர்கள், யாரும் ஒருவேளை உணவுக்கு கூட வழி பிறக்க முடியாத அந்த மாதிரி நண்பர்கள் எல்லாருக்கும் இது பேர் உதவியாக இது அமையுது. இதில் கிட்டத்தட்ட நாம் பச்சை அரிசி மாவு, அதே போலவே அதில் கலக்குகிற வெந்தயம், பூண்டு, இஞ்சி, மிளகு, அதே போல் முடக்காத்தான் என்கிற ஒரு பச்சிலை மூலிகை, அதை தாண்டி முருங்கைக்கீரை, அதே போலவே நம்முடைய பப்பாளி இலை, அதுக்கு அப்புறம் வெந்தயம், அதே போலவே நம்ம தக்காளி, இப்படி கிட்டத்தட்ட ஒரு 11 மூலிகைகளை உள்ளடக்கியதாக அது அமைஞ்சு காலையில் ஒரு 4-5 மணிக்குள்ளே தயார் செய்யப்பட்டு அது காலையில் ஒரு 6-6 மணிக்கெல்லாம் நம்ம வெளியில் கொண்டு போய் தேரடியில் வைத்து கொடுக்குறோம். நிறைய அன்பர்கள் இதை வாங்கி செல்கிறார்கள், அங்கே பருகுகிறார்கள். அதே போலவே நம்ம பாத்திரங்களில் வாங்கி கொண்டு போய் குடும்பங்களுக்கு கொடுக்கிறார்கள். இது தினசரி நடந்து இப்போ கிட்டத்தட்ட 5வது ஆண்டு தொட்டுவிட்டோம். இந்த 5வது ஆண்டை நம்ம சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக ஒரு சீல்டு ஒன்று தயார் செய்து இந்த யார் இந்த அரும்பணிக்கு உதவியாக இருக்கிறார்களோ எல்லார் கையிலையும் அதை கொடுத்து அவர்களுடைய ஆசையை பெற்று இன்னும் மேலும் இதை தொடர்ந்து நடத்துவதற்கு அவர்களுடைய ஒரு உத்வேகம் கிடைப்பதற்காக அந்த சீல்டை கொடுத்தோம். எல்லாரும் பாராட்டினார்கள், நல்லா சிறப்பாக செஞ்சார்கள். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்று கேட்டால், நான் வந்த வேலை வேறு இருந்தாலும் இறைவன் வேறொரு பகுதியில் என்னை அழைத்து இந்த காரியத்தை செய்ய சொல்லியிருக்கான். அந்த காரியமும் தொய்வில்லாமல் 5 ஆண்டு காலம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இது இருக்கட்டும். ஆனால் இதை இதுவோடு நிற்காமல்
இன்னமும் நான் ஏற்றுக்கொண்ட அந்த கொள்கை பிரகாரம் இப்போ இருக்கிற அந்த அன்பர்களை கொண்டே ஒரு சிவமடத்தை அமைத்து அதில் இங்கே வருகிற சிவனடியார்கள் தொண்டர்களுக்கெல்லாம் இலவசமாக அந்த தொண்டை செய்ய வேண்டும்ங்கிற ஒரு பேராசை, ஒரு உறுத்தல் மனதுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கிறது. இன்னும் அதற்கான காலம் கனியவில்லை என்பதுதான் நம் தெரிஞ்ச விஷயம். இதில் என்ன என்று கேட்டால், நான் என்னை பற்றி விளம்பரத்திற்காக நான் அதை எது செய்யவில்லை. இதுக்கு காரணம், ஒரு சாதாரண மனிதன் முயன்றால் எல்லாதையும் செய்ய முடியும், செய்கிறதுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இறைவன் கூட்டித் தருவான் என்பதற்கு நானே உதாரணமாக இருக்கிறேன். இதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், நான் சின்ன வயதிலிருந்தே நான் அதிகமாக இறை வழிபாடு செய்ததில்லை. ஒன்று, அதுக்கு காரணம் அந்த சூழ்நிலைகள் எனக்கு அமையவில்லை. ஒன்று. ரெண்டாவது, எங்கள் குடும்பமும் அது பெரிய நாத்திக குடும்பமாக இருந்தது. நான் அதிலே இருந்து நீண்ட காலம் அதிலே இருந்த காரணத்தினால் எனக்கு ஆன்மீகம் என்பது என்னவென்றே தெரியாமல் இருந்தது. ஒரு சம்பவம், அந்த சம்பவத்திற்கு பின்னாலே என்னை அப்படியே புரட்டி போட்டது மாதிரி இந்த ஆன்மீகத்திற்கு இறைவன் கூட்டி வந்தான். இதற்கு இடைப்பட்ட காலத்தில் நான் இதையெல்லாம் தேடுவதற்கு ஒரு சன்ன வழிகாட்டுதல் வேண்டும் என்பதற்காக ஆன்மீகம் மட்டுமல்லாமல் என்னிடத்தில் இருக்கிற நான் கற்றுக்கொண்ட அதிகமாக நான் தமிழின் மீது பற்று இருக்கிற காரணத்தினால் சங்க இலக்கியங்கள், சமூக இலக்கியங்கள் சொல்லப்படுகிற 10 பாட்டு 8 தொகையிலிருந்து, கலித்தொகையிலிருந்து, அதே போல் அகடாறு புறநாறு போன்ற பாடல்களை எல்லாம் கற்று, அதே போலவே ஆன்மீகத்தில் பட்டினத்தார், அதே போல் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்த மதம் போன்ற பல்வேறு இலக்கியங்களை நான் கற்று அதுக்கான முயற்சி எடுத்து அதுக்கான புத்தகங்களை எல்லாம் வாங்கி சேகரித்து படித்து கிட்டத்தட்ட ஒரு குறைந்தபட்சம் ஒரு 2000 பாடல்களாவது நான் மனப்பாடம் செய்திருக்கிறேன். அதே போலவே இப்போ திருமுறை சித்தாந்த வகுப்புகள் சேர்ந்து இந்த திருவாசகம் முழுதும் பாடுகிற அளவிற்கும், அதே போல் அந்த நம்ம தேவாரம் திருவாசகம் பாடுகிற அளவிற்கும் நிறைய நாமே வளர்த்து கொண்டோம். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், இதை தாண்டி இன்னொரு சம்பவம் இருக்கிறது. சின்ன வயதிலே இசை ஆர்வத்தின் காரணமாக நெல்லை LSV ஞானம் ஆசிரியர் அவரிடத்திலே முறையான சங்கீத பயிற்சி கற்றுக்கொண்டேன். அதன் மூலமாக இந்த கீபோர்டு, அது ஹார்மோனியம் என்று சொல்வார்களே, அதையும் கற்றுக்கொண்டேன். அதற்கு பின்னாலே நம்முடைய ஹரிச்சந்திர மயான காண்டம், வள்ளி திருமணம், பவளக்கொடி, கிருஷ்ணலீலா போன்ற பல்வேறு நாடகங்களுக்கு, மேடை நாடகங்களில் நான் ஹார்மோனியம் வாசித்திருக்கிறேன், பாடியிருக்கிறேன், முறையாக சங்கீத பயிற்சி எடுத்திருக்கிறேன். சங்கீதம் என்றால் அது ஏதோ மேலோட்டமாக இல்லை. மொத்தத்தில் 72 கர்த்தாராகங்கள், சுத்தமத்திய ராகம் 36, பிரதிமத்துவ ராகம் 36 ஆகிய 72 ராகங்கள் இருக்கிறது. இந்த 72 ராகத்துக்கு பின்னாலே நிறைய ஜன்னிய ராகங்கள் நிறையா இருக்கிறது. ஏதோ ஓரளவிற்கு என்னால் முடிந்தவரை எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு ராகங்களை பயிற்சி எடுத்து அதை இசையாக வாசித்து காட்டியிருக்கிறேன். நிறைய கவிதைகள் எழுதியிருக்கிறேன், கதைகள் எழுதியிருக்கிறேன். இதையெல்லாம் நான் என்னை விளம்பரப்படுத்தியதற்காக சொல்லவில்லை. ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த நான் முயற்சி செய்தால் எல்லாம் கற்றுக்கொள்ளலாம் என்பதற்கு ஒரு உதாரணமாகவும் இருந்தேன். அதே நேரத்தில் என்னவென்றால், நம்மை ஒருவன் ஏமாற்றக்கூடாது. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியாது, இது நாங்கள் தான் இதை பண்ணுவோம், இது எங்களுக்கு தான் தெரியும் என்று யாரும் நம்மை ஏமாற்றக்கூடாது, நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பெரிய ஆர்வத்திலே தான் இத்தனையும் கற்றுக்கொண்டேன். அதே போல் தமிழ் இலக்கியங்களில் இப்போது பட்டிமன்றம், அதில் நடுவராக இருக்கிறேன், பேச்சாளராக இருக்கிறேன், எல்லாமே பண்ணுறோம். அதே போலவே இந்த திருப்பணி சொன்னேன், திருப்பணியில் கிட்டத்தட்ட என்னால் முடிந்த வரைக்கும் திருப்பணிக்கு உதவி செய்தல், அதே போலவே திருப்பணி எடுத்து செய்தல், இதையெல்லாம் தொடர்ந்து நாம் செய்வதற்கு இறைவன் நம்மை கூட்டி வைத்திருக்கிறார். அதுக்கான வழிகளை நமக்கு தந்திருக்கார். அதுக்கு காரணம் என்னவென்றால், நம்முடைய அணுகுமுறை எந்த இடத்திற்கு போனாலும் நம்மை வரவேற்று எல்லாம் பண்ணி நம்முடைய செயல்பாடுகளை கவனித்து எல்லா மக்களும் நம்ம மீது அன்பு செலுத்தி இந்த காரியத்தை செய்து சொல்லியிருக்கார். அதனால தான் இந்த 5 ஆண்டு காலமும் ஒரு சின்ன ஒரு குற்றச்சாட்டோ ஒரு ரிமார்க்கோ இல்லாமல் இதை செய்து கொண்டிருக்கார். எனக்கு உதவியாக இருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் சேதுராமன் அவர்கள் எப்படி காரல் மார்க்ஸுக்கு கிடைச்ச லெனினை போல, கரிபாட்டியை கிடைச்ச இவனை போல, அதே போல் புத்தருக்கு கிடைச்ச நம்ம அசோக சக்கரவர்த்தியை போல எனக்கு கிடைத்தவர் அண்ணன் சேதுராமன் அவர்கள். அவர் இல்லைன்னா இந்த காரியத்தை என்னால் பண்ணவே முடியாது. எல்லாரும் ஒரு சுயலாபம் கருதியோ அல்லது ஏதோ ஒரு லாபத்தை கருதி ஒரு இடத்துல இருப்பார்கள். ஆனால் அண்ணன் சேதுராமனை பொறுத்த வரைக்கும் எந்தவித சுய லாபமும் கருதாமல் இது ஒரு சேவையாக,
ஒரு அற்புதமாக நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவரே எடுத்து நடத்தி எல்லாம் பண்ணி ஒரு சிறந்த பேரை, இந்த நட்பெயரையும் இதையும் வாங்கி கொடுப்பதில் 100% அவரைத்தான் இது சேரும். நான் தளவாட சாமான் வாங்கி கொடுக்கலாம், அதுக்கு முன்னோடியாக இருக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் இதை நடத்துகிற, அதை கொஞ்சம் கூட அதை தொய்வில்லாமல் செய்கிற அந்த பெரிய ஆற்றல் இறைவன் அவருக்கு தந்தான். இன்னும் நீண்ட காலம் அவர் நல்ல நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து மணிக்கவாசகருக்கும் எம்பெருமானுக்கும் தொண்டு செய்ய வேண்டும் என்று என்னுடைய பெரிய ஆசை. அதே போல் ஒரு சின்ன எதையும் எதிர்பார்க்க மாட்டார். எதை கொடுத்தாலும் வேண்டாண்ணே பார்த்துக்கிறோம் என்று என்னை தட்டி கழிப்பார். அப்பேற்பட்ட ஒரு சிறந்த அன்பரை எனக்கு கொண்டு மணிவாசக பெருமான் என் கையிலே தந்தார். அப்படி இல்லாவிட்டால் இது நடத்த முடியாது. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான காரியம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதில் நம்முடைய ஆண்டோர் பெருமக்கள் இதில் கிட்டத்தட்ட ஒரு 25-30 பேர் இருக்கிறார்கள். எல்லாரும் பேர் சொல்வதற்கு ஆசைதான். இருந்தாலும் யாராவது விட்டு போனால் கொஞ்சம் மன கஷ்டம் வந்துடும். அதனால் எல்லாரும் இதில் ஒத்துழைப்பு தந்து எல்லாமே செய்திருக்கிறார்கள். இன்னும் தொடர்ந்து இது நடக்க வேண்டும். எங்களுக்கு பின்னாலும் இந்த ட்ரஸ்ட்டு சிறப்பாக செயல்பட வேண்டும். இந்த நம்முடைய எதிர்நோக்கி இருக்கிற அந்த கொள்கையாக இருக்கிற மரியாதை அந்த மடம், சிவமடம் அமைத்து அதில் நாம் தொண்டு செய்து இந்த மண்ணிலே அடக்கமாக வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஒரு பெரிய பேராசை. அந்த தொண்டையும் அந்த காரியத்தையும் எம்பெருமான் எமக்கு தந்து அதில் சார்ந்திருக்கிற எல்லோருக்கும் தந்து உதவிட வேண்டுமாய் அன்புடன் கேட்டு நிறைவு செய்கிறேன்.